சபையில் அன்பு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் பவுல் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை ஒருவரை ஒருவர் கருத்தில் கொள்ளாமல் நடந்து கொண்டு பிரிவுகளாக உடைந்து தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த விசுவாசிகளுக்கு எழுதினார். அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர் அளித்த பதில் அன்பை பற்றி எழுதுவதுதான். 1 கொரிந்தியர் புத்தகம் இந்த விசுவாசிகளின் எதிர்மறையான உதாரணத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள பல வழிகளை காட்டுகிறது. முதலில், நாம் உண்மையாக ஒருவரை ஒருவர் நேசித்தால் மற்றவர்களின் வரங்களையும் பலங்களையும் மதிப்போம் என்று பவுல் சொல்கிறார். ஒரே மனதோடு இணைந்து ஒரே இலக்கை நோக்கி வேலை செய்வோம். ஒருவருக்கொருவர் எதிராக அல்ல, சேர்ந்து செயல்படுவோம். நாம் அன்பின் வழியில் நடக்கிறோம் என்றால் ஒருவரை ஒருவர் வளர்த்து கொள்வோம். ஆன்மீக தேவையுள்ளவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்வோம். நம்மை உயர்த்தி காட்டாமல் மற்றவர்களை உயர்த்துவோம். நம்மை விட பிறரை மேன்மையானவர்களாக எண்ணுவோம். கிறிஸ்துவின் உடலான சபையில் நீங்கள் அன்பை காட்டுகிறீர்களா? உங்கள் சபையில் உள்ள மற்ற விசுவாசிகளை உண்மையாக நேசித்து கட்டி எழுப்ப தேவன் உங்களுக்கு உதவி செய்யும்படி அவரிடம் கேளுங்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, உமது சபையில் அன்புடன் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். பிரிவுகளை உண்டாக்காமல் ஒரே மனதோடும் ஒரே இலக்கோடும் இணைந்து செயல்பட உதவி செய்யும். மற்றவர்களின் வரங்களையும் பலங்களையும் மதிக்க கற்றுத்தாரும். எங்களை உயர்த்தாமல் மற்றவர்களை கட்டி எழுப்பும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். கிறிஸ்துவின் உடலாகிய சபையில் அன்புடன் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். இந்த மெசேஜ் 6 ஆகஸ்ட் 2024 நான்சி டிமோஸ் வோல்கமுத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.